ஸோ 1 million ஃபாலோவர்ஸ், இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு ப்ரோ? எத்தனை லவ் ப்ரொபோசல்ஸ் வந்துச்சு அந்த டைம்? எந்த டைம்ல ப்ரோ? ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதுதான் நீஷ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்களா, இல்லை அப்படியே யூ ஜஸ்ட் ஸ்டார்டட்? ஒரு ஸ்ட்ராங்கான ரீல் ஸ்கிரிப்டை எப்படி ரெடி பண்ணணும், அது எப்படி இருக்கணும்? நான் வின் பண்ணதுனால நான் வின்னர் ஆகல. ஐ எம் a winner. நம்புறோம். That's why I win. இங்க நான் எப்படி போய் சேர போறேன்னு எனக்கு ஒரு மாதிரி தெரியல ப்ரோ. எனக்கு I don't know how I'm going to reach it. That is what is driving me. I want to figure out that way. ஸோ அதை பண்ணிட்டேன்னா I'll be happy. அந்த ஜேர்னியில் எனக்கு என்ன நடந்தாலும் ஸோ இம்பார்ட்டண்ட்டான பார்ட், நான் உங்ககிட்ட பாட்காஸ்ட் பண்ண வரேன்னு சொன்னேன். ஐ ஹேட் அ ஹியூஜ் லிஸ்ட் ஆஃப் பீப்புள் டெல்லிங் டே இதெல்லாம் கேட்டுட்டுவான்னு சொல்லிட்டு எனக்கு கொஸ்டின்ஸ் அப்படியா? ஆமாம், இட்ஸ் ஸ்பெசிஃபிக்லி கன்ஃபைன் டு இன்ஸ்டாகிராம். சரி, ஓகே. ஸோ ஒன்லி இன்ஸ்டாகிராம் திஸ் செஷன். ஸோ அதில் போகலாம். ஸோ 1 million ஃபாலோவர்ஸ், இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு ப்ரோ? என்னோட 1 million ஃபாலோவர்ஸ் வந்து ஆக்சுவலி இட் வாஸ் புதுசாகவே இல்லை ப்ரோ எனக்கு. ஏன்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் மை 1 million ஃபாலோவர்ஸ் என்னோட கிளையன்ஸுக்கு நான் நிறைய 1 million கொடுத்துட்டேன். சூப்பர். என்னோட கிளையன்ஸ்லாம் நிறைய 1 million 2 millionலாம் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஸோ அதை நான் பார்த்ததுனால எனக்கு 1 million ஃபாலோவிங்கோட அந்த ஸ்பைக் வந்து அவங்களோட இதுலயே எனக்கு கிடைச்சிருச்சு. அதுலயே அந்த ஒரு டோபமைன் வந்து அங்கே என்னோட 1 million வந்து இட் இஸ் அ போனஸ் ஃபார் மீ. ஸோ ஐ எம் என்ஜாயிங் இட். அண்ட் நம்மளோட கோல் வந்து இன்னும் பெருசாக இருக்கிறதுனால ஓகே, entrepreneurs we don't get specific awards, no, like this is one போற போக்குல ஒரு சின்ன இது மாதிரி நல்ல ஒரு சின்ன இது. ஓகே, யா. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதுதான் நீஷ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்களா, இல்லை அப்படியே யூ ஜஸ்ட் ஸ்டார்டட்? That is very important thing to be addressed. Okay, when I started on social media, I started into a specific niche. And when I started on social media, like I told you, I started on LinkedIn, bro. LinkedInல நான் வந்து கெரியர் growth, anything and everything around கெரியர் பிராண்டிங்கை பற்றி தான் நான் பேசினேன். ஓகே, if someone is starting on social media, there are 3 sets of people. இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் தெரியும் நான் எந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல எந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்ட்டு. there are 4 kinds of people வச்சுக்கலாம். ஓகே, ஒன்று வந்து கன்சியூமர், கண்டென்ட்டை மட்டும் பார்ப்பாங்க, இன்ஸ்டாகிராம் கன்சியூம் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து கிரியேட்டர், இவங்க வந்து எதை பற்றி வேணாலும் கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, லைஃப் ஸ்டைல் பிளாகராக இருக்கலாம், ஃபுட்டு, ஐ மீன் எனி திங் அரவுண்ட் தட். ஓகே, பட் தே டோன்ட் ஓன் அ பிஸ்னஸ். தேர்ட் செட் ஆஃப் பீப்புள் வந்து எக்ஸ்பர்ட்ஸ். they have something, they know something, they talk only about that. Fourth வந்து they are an authority, they become the brand, they become the niche. எனக்கு it took me 3.5 years to position myself as someone who's really doing well. அதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பர்ட்டாக தான் என்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டேன், which means நான் கெரியர் பற்றி பேசினேன். கெரியர் பற்றி, ரெஸ்யூமே பற்றி, லிங்க்டின் பற்றி, அதுக்கப்புறம் பிராண்டிங் பற்றி, எப்படி உங்களை பொசிஷன் பண்ணிக்கணும், இதெல்லாம் பற்றி நான் அவ்வளோ பேசியிருக்கேன். இதை பேசினதுனால எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் ஃபார்ம் ஆனாங்க, எனக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி பில்ட் ஆச்சு. கிரெடிபிலிட்டி பில்ட் ஆனதுக்கப்புறம் Kenneth was considered as Kenneth who will share knowledge. Got it. Now there is lot of things which I can talk about, meaning என்னோட லைஃப்பை நான் பேசினா people will take that as a lesson, which I understood after doing one podcast only. So now what I'm doing is, now I'm not choosing a niche, I am the niche. So Kenneth Alfie is actually a niche. அது எப்படி நீங்கள் Kenneth Alfie நீஷாக மாற்ற முடியும், நான் அந்த மாதிரி என்ன நீஷாக மாற்றிக்க முடியுமான்னு கேட்டால் ஆக்சுவலி முடியும். அதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக உங்களை ஃபஸ்ட்டு பொசிஷன் பண்ணியிருக்கணும், உங்கள் கிரெடிபிலிட்டியை நீங்கள் அங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு பீப்புள் உங்களை நம்பி உங்ககிட்ட ஏதாச்சும் கற்றுக்கணும்னு நினைக்கும் போது now you are allowed to become a niche. Okay. ஸோ இப்போ நீஷா எப்படி மாறுது, break down your life, which means நிறைய பிரேக் த்ரூஸ் இருந்திருக்கும்.
லைக் ஐ டோல்ட் யூ திஸ் இஸ் மை லைஃப் அப்படின்னு லைஃப் ஜர்னி சொன்னால அதில் நிறைய பிரேக் த்ரூஸ் இருந்துச்சு. அந்த பிரேக் த்ரூஸ்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 10-15 வரும். இந்த 10-15மே உங்களோட ஒர்த்து ஷேரிங் கண்டென்ட் தான். ஆனால் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணக்கூடாது. ஓகே. அதுல இருந்து ஒரு 4-5 மட்டும் நீங்கள் பிக் பண்ணிக்கணும். ஏன் அந்த 4-5? உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும், நான் இந்த மாதிரி ஆடியன்ஸை தான் நான் அட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஐ வாண்ட் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் பிஸ்னஸ், ஐ வாண்ட் ஆண்டர்பிரினர்ஸ், ஐ வாண்ட் பீப்புள் ஹூ வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங், ஐ வாண்ட் பீப்புள் ஹூ ஆர் அன் எக்ஸ்பர்ட்டு, அந்த மாதிரி இருக்கிற பீப்புளை என்னோட இதில் அட்ராக்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் aspiring to become big, anyone who wants to become big, I want them as my audience. ஸோ வளரணும்னு நினைக்கிறவன் எதெல்லாம் கேட்பான், வளரணும்னு நினைக்கிறவனுக்கு எதெல்லாம் ரிலேட் ஆகுமோ அதெல்லாம் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் சொல்றதுக்கு. which means I talk about thinking big, I talk about friendship, I talk about relationship, I talk about business, marketing, I talk about entrepreneurship. I talk about only these 5 things. இதை சுற்றி நான் பேசும்போது எனக்கான கரெக்டான ஆடியன்ஸ் அட்ராக்ட் ஆவாங்க. இதை சுற்றி என்னோட நீஷ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவு யூ பொசிஷன் யுவர் செல்ஃப் அஸ் அ எக்ஸ்பர்ட், அத்தாரிட்டி, கிரியேட்டர் அண்ட் கன்சியூமர். நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு கன்சியூம் பண்ணுங்கள், கரெக்டான பீப்புள் கிட்ட இருந்து கன்சியூம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சும்மா கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட், இட் டேக்ஸ் டைம். தென் யூ வில் பிகம் அன் எக்ஸ்பர்ட், ரைட்? கிரியேஷன் இல்லைனா கூட யூ கேன் லிட்டரலி பிகம் அன் எக்ஸ்பர்ட் இன் வாட் எவர் நாலேஜ் யூ ஹாவ். பிகம் அன் எக்ஸ்பர்ட், ஷோ யுவர் credibility. ஒன்ஸ் யூ காட் தட், நவ் பிகம் அன் அத்தாரிட்டி. திஸ் இஸ் தி ரூட் டு பில்ட் யுவர் ஓன் நீஷ். பர்சனல் பிராண்டிங், பிஸ்னஸ் பிராண்டிங், இன்ஸ்டாகிராம்லேயே ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ரெண்டையும் எப்படி கொண்டு போகணும்? பர்சனல் பிராண்டிங் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை ஒரு பர்சன் ரன் பண்ணுறாருல, அந்த ஃபவுண்டர், அவரை சுற்றி உருவாக்குறது பர்சனல் பிராண்டிங். நாட் நெசசரிலி அவர் அந்த பிஸ்னஸ் பற்றி மட்டும்தான் பேசணுமான்னு கேட்டால் இல்லை. ஈ கேன் டாக் அபவுட் அவர் பிஸ்னஸ் பற்றியும் பேசலாம், அவரோட ஜேர்னியை பற்றியும் பேசலாம், எனிதிங் தட் இஸ் எவால்விங் இன்டு அதை பற்றியும் பேசலாம். பீப்புள் வில் ஃபாலோ த பர்சன் ஃபார் ஹிம் அண்ட் ஹிஸ் ஜேர்னி. இது பர்சனல் பிராண்டிங். கம்பெனி பிராண்டிங் அப்படின்னா, அந்த கம்பெனி என்ன பண்ணுதோ, அந்த கம்பெனி வந்து எதுக்கு அந்த கம்பெனி வந்து ஒரு 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 கான்செப்ட்னு ஒன்று இருக்குது. கான்செப்ட் இல்லை, why the company, why should someone come and buy from this company, why should someone come and become the customer or join the community of that business அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த கான்செப்டை நான் திருப்பி சொல்கிறது தான் கம்பெனியோட பிராண்டிங் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதில் இப்போது எது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, ஹேவிங் அ ஃபேஸ், ஒரு ஃபேஸை வச்சு அது மூலயமா கான்டென்ட் கிரியேட் பண்ணால் அது இட் இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங். இனிஷியலாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இஃப் த பிராண்ட் இஸ் க்ரோயிங், அந்த ஃபவுண்டரே வச்சு கூட பில்டு பண்ணலாம். நல்லா வளர்ந்துருச்சுன்னா, ஹாவ் சம் ஒன் டு கிரியேட் கான்டென்ட் அண்ட் ஸ்டில் மேக் த கான்டென்ட் குட் இனஃப் டு வாட்ச். அது ஆக்சுவலி வைராலிட்டிக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வேற ஒரு ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் அதை உருவாக்குனீங்கன்னா, த ப்ராபபிலிட்டி ஆஃப் த வீடியோ கோயிங் அண்ட் ரீச்சிங் லாட் ஆஃப் பீப்புள் இஸ் ஹையர். ஸோ அதனால் ரெண்டுமே பண்ணலாம். நெசசரிலி நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு லீட் ஜென்ரேட் பண்ணணும், எந்த அளவுக்கு பிஸ்னஸை வளர்க்கணும் அப்படின்றத பொறுத்து இருக்குது. உங்களுக்கு பர்சனல் பிராண்டிங் மட்டும் வச்சே உங்களுக்கு எல்லாமே வருது, தேவையான விஷயங்கள் வருதுன்னா தாராளமாக பண்ணலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே உங்களோட பர்சனல் பிராண்டிங்கை தனியாக, பிஸ்னஸ் பிராண்டிங்கை தனியாக பண்ணுறது நல்லது. பிகாஸ் sometimes if the person is not creating something, the business stops. Correct. So I would always suggest, if the business is growing very very big, I will always suggest to build a business brand separately. If it is a B2C kind of business, so it is always suggestible. And one more thing bro, personal brandக்கு ஒரு பயங்கரமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. என்னன்னா, இப்போ நான் என்னோட பர்சனல் பிராண்டை வளர்க்குறேன், என்னோட நீஷை வச்சு நான் வளர்க்குறேன் அப்படின்னா, நான் இப்போது பிராண்டாக்ஸையும் என்னால் வளர்க்க முடியும், கோட் மீடியாவையும் என்னால் க்ரோ பண்ண முடியும். இப்போ நான் வேற ஒரு பிராண்டு ஸ்டார்ட் பண்ணாலும் என்னால் க்ரோ பண்ண முடியும். ஐ கேன் ஸ்டார்ட் 10 different brands around my personal brand. Because people follow you, so you can build new things. Yeah, but if you build only a company brand, அந்த கம்பெனி மட்டும் தான் வளர்க்க முடியும். ஓகே, ஸோ இதுவான்னு கேட்டால் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்டு தான்.
பட் ரெண்டுத்துக்குமே ROI டிஃப்ரெண்ட். உங்களோட ROI பொறுத்து நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். போத் ஆர் மேண்டேட்டரி. பட் எதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும்ன்றது நீங்க டிசைட் பண்ணலாம். அவ்வளவுதான், சிம்பிள் அஸ் தட். கரெக்ட். ஸோ கண்டென்ட் கிரியேஷன் புதுசாக என்டர் பண்ணுறாங்கன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஒரு சின்ன செக் புக். எந்த லெவல்ல இருக்காங்கன்னு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டார்டிங் பீப்புள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா டோன்ட் ஓவர் திங்க். ஃபர்ஸ்ட் டோன்ட்னா வந்து டோன்ட் ஓவர் திங்க். டோன்ட் ட்ரை டு பி பர்ஃபெக்ட். டோன்ட் ட்ரை டு ஸ்டிக் வித் a niche or don't identify yourself as something initially. And இதுதான், அதுக்கு ஒரு நேம் வைக்காதீங்கிறீங்க. நேம் வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்களையே நீங்கள் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வளர்றது கஷ்டம். இது நான் நிறைய கிரியேட்டர்ஸை வச்சு நான் பார்த்துருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு சே இவங்கன்னு நான் சொல்லணும்னு நினைக்கல. பட் அப்படி இருந்ததுனாலேயே அவங்க தப்பான இடத்துல வளர்ந்து வந்துட்டு அதை தாண்டி வெளியில் வர்றதுக்கு சஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபிகரிங் அவுட்னு ஒரு ஸ்டேஜ் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் கேட்டதுனால சொல்கிறேன், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஒன்று இது ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. டூ என்னன்னா பி ஓப்பன் டு ஃபிகர் அவுட். டோன்ட் ஃபோக்கஸ் ஜஸ்ட் ஆன் வைராலிட்டி பட் லேர்ன் வைராலிட்டி. நீங்கள் வைரலாக போகலன்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டிங் 100 வீடியோஸ் டு லேர்ன் வைராலிட்டி, how to create content. And number 4, start connecting with other creators, which is a very good opportunity for you. ஏன்னா நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுற ஜேர்னியில் அது வெறும் கண்டென்ட் கிரியேஷன் இல்லை, அது ஆக்சுவலி சேனல். கரெக்ட். சேனல் டு கனெக்ட் வித் அதர் இம்பார்ட்டன்ட் பீப்புள் who can help you in the later stages. ட்ரூ. அது உங்களுக்கு எப்படி உதவும்லாம் தெரியாதானே உதவும். கண்டிப்பாக. ஸோ கண்டென்ட் கிரியேட் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி ஃபோக்கஸில் பண்ணீங்கன்னா நீங்கள் பொழைச்சிப்பீங்க. இல்லைனா எதுக்குடா கிரியேட் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுவாங்க. யா. அண்ட் ஒன் மோர் டூ இஸ் ப்ளீஸ் லேர்ன் அ லாட் ஃப்ரம் த ரைட் சோர்சஸ். கரெக்டான இடத்துலேருந்து லேர்ன் பண்ணுங்க. ஸோ தட் யூ ஆர் அப்கிரேடிங் யுவர் செல்ஃப், ஸோ தட் யூ ஆர் கிவிங் த ரைட் திங்ஸ் டு அவுட் சைட் டு த பீப்புள். தட் இஸ் வெரி வெரி மேண்டட்டரி. தப்பான ஒரு விஷயத்தை எடுத்து அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இட் இஸ் ஆக்சுவலி அ ப்ராப்ளம் which should not be done. ஆல்ரைட். ஒரு ஸ்ட்ராங்கான ரீல் ஸ்கிரிப்டை எப்படி ரெடி பண்ணணும், அது எப்படி இருக்கணும்? சூப்பர். நான் ஒரு 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஹுக்கு வந்து 3 to 5 செகண்ட்ஸில் இருக்கணும். நான் வந்து ஒரு 45 செகண்ட்ஸுக்கான வீடியோவை டீகோட் பண்ணி சொல்கிறேன். 45 செகண்ட்ஸ் வீடியோ ரீல் அப்படின்னா இதை வைரல் ஆக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஹுக்கு வந்து 3 to 5 செகண்ட்ஸில் இருக்கணும். ஹுக்கை வச்ச உடனே நீங்கள் அடுத்த கண்டென்ட் யோசிக்கிறதுக்கு பதிலாக கிராண்ட் டேக்அவேன்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த கண்டென்ட்டில் நான் கொடுக்க போகிற விஷயத்த எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றது இருக்குது. அது எடுத்த உடனே அடுத்த செகண்ட்லேயே வைக்கக்கூடாது. வீடியோ முடிகிறதுக்கு ஒரு 10 to 15 செகண்ட்ஸுக்கு முன்னாடி வைக்கணும். ஸோ அப்போ தான் எண்டு வரைக்கும் பார்ப்பாங்க. ஓகே, எண்டு வரைக்கும் வைக்கணும். விச் மீன்ஸ் லைக் ஒரு 30 to 35 செகண்ட்ஸில் அதை வைக்கணும். ஃபினிஷிங்கில் வந்து ஒரு எமோஷன் வைக்கணும். ஒய் அப்படின்னா, பீப்புள் டோன்ட் ரிமெம்பர் வாட் யூ செட், பீப்புள் ரிமெம்பர் ஹவ் யூ மேட் தம் ஃபீல். சூப்பர். ஓகே, நான் அந்த கண்டென்ட்டை பார்த்து முடிக்கும் போது இவன் சொன்னதை விட இவன் என்னை எப்படி ஃபீல் பண்ண வச்சானோ அதுதான் எனக்கு மைண்டில் நிற்கும். ஸோ இப்போ நான் வந்து அவங்கள பாசிட்டிவாக ஃபீல் பண்ண வச்சேன்னா நெக்ஸ்ட் டைம் பாசிட்டிவாக அவங்க ஃபீல் பண்ணணும்னா என் வீடியோ வந்து பார்ப்பாங்க. அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஹோப் வேணும்னா என் வீடியோ வந்து பார்ப்பாங்க. திஸ் இஸ் ஹவ் ஹியூமன்ஸ் ஆர் வயர்டு. ஸோ ஃபைண்ட் எமோஷன் தட் யூ வாண்ட் டு ஃபிக்ஸ். நீங்கள் ஒரு ஃபன்னி கிரியேட்டர்னா அங்கே ஒரு ஃபன்னை வைங்க. நீங்கள் ஒரு இன்டெலெக்சுவல் கிரியேட்டர்னா அங்கே ஒரு நாலேஜை வைங்க. நீங்கள் ஒரு பாசிட்டிவ் கிரியேட்டர்னா அங்கே ஒரு பாசிட்டிவிட்டியை வைங்க, ஹோப்பை வைங்க. அது அங்கே வைங்க. நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அது என்ன எமோஷன்னு. ஸோ யூ ஹாவ் த கண்ட்ரோல் ஹவ் யூ வாண்ட் த பீப்புள் டு திங்க் அபவுட் யூ. ஓகே, எமோஷன் சொல்லிட்டேன், கிராண்ட் டேக்அவே சொல்லிட்டேன், ஹுக்கு சொல்லிட்டேன். ஹுக்கு இங்கே வச்சுட்டோம். இங்கே 35 செகண்டில் தான் நம்ம கிராண்ட் டேக்அவே வைக்கிறோம். ட்ராவல் பண்ண வைக்கணும்ல. எப்படி ட்ராவல் பண்ண வைக்கிறது? அப்போ வந்து யூ நீட் டு கீப் ட்ரிகர்ஸ். எத்தனை ட்ரிகர் வைக்கலாம் அப்படின்னா 2 to 3 ட்ரிகர்ஸ் யூ கேன் கீப்.
எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த ட்ரிகர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் சேஞ்ச் த நம்பர்ஸ். இஃப் இட் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் ட்ரிகர் ரெண்டு வச்சா போதும். வெரி வீக் ட்ரிகர் அப்படின்னா ஒரு 3 வைங்க. ஸோ யூ மேக் பீப்புள் ஜம்ப். அதை கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு அந்த கிராண்ட் டேக்அவே கொடுத்தீங்கன்னா இட்ஸ் அ டோட்டல் ப்ராப்பர் பேக்கேஜிங். இதை நீங்கள் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா the probability of your video going viral is very very high. ட்ரிகருக்கு ஒரு எக்ஸாம்பிள். ட்ரிகருக்கு ஒரு எக்ஸாம்பிள், there are a lot of triggers. Visual trigger, emotional trigger and content trigger. நான் ஒரு வீடியோ ஒன்று பண்ணேன் ப்ரோ. என்னன்னா, நல்லவங்களுக்கு ஏன் எப்பவுமே கெட்ட விஷயம் நடக்குது, இதுதான் முக்கு. நார்மலா தானே இருக்கு, சொல்லும் போது நார்மலா தான் இருக்கு, அந்த அளவுக்கு வெயிட்டா இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த இடத்துல இது நார்மலா இருக்கிறதுனால நான் ட்ரிகர் வைக்கணும், விச் மீன்ஸ் ஐ நீட் டு ஹாவ் அ எமோஷனல் அண்ட் விஷுவல் ட்ரிகர். அப்போ இந்த படம் பார்த்துருக்கீங்களா, அந்த சூர்யாவோட ஒரு படத்துல இதுவா நடிப்பாரு, என்ன அட்வொகேட், ஜெய்பீம் படத்துல அந்த அவங்கள அந்த விமனை போட்டு அடிப்பாரு போலீஸ். அவங்க நல்லவங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்குது. இந்த எமோஷன் வந்து பீப்புளுக்கு இருக்கு, இது அவங்க மைண்ட்ல இருக்கும். ஸோ அந்த எமோஷனை நான் லெவரேஜ் பண்றேன். அந்த சீனை எடுத்து நான் இங்க போடும் போது immediately I'm capturing the audience, which is a visual trigger, which is emotionally triggering them. And even though my content is average, I'm still taking them through. This is a trigger. இந்த மாதிரி நீங்க எந்தெந்த இடத்துல எங்கெல்லாம் உங்களுக்கு கண்டென்ட் வெயிட்டேஜ் கம்மியாகுதோ அப்போ நீங்கள் ஒரு விஷுவல் ட்ரிகர் வைக்கலாம், எமோஷனல் ட்ரிகர் வைக்கலாம், இல்லை உங்கள் கண்டென்ட்லேயே ஒரு ட்ரிகர் வைக்கலாம். லைக் I have given a strategy how to make 1 crore in 30 days. ஓகே, அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இது ஒரு கான்டென்ட், கான்டென்ட்ல வச்ச ட்ரிகர். ஓகே, ஸோ விச் மேக்ஸ் த பீப்புள் இமீடியட்லி லிசன் அண்ட் வாக் த்ரூ த கான்டென்ட். நிறைய பேர் கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, என்கிட்ட ஒரு நல்ல நாலேஜ் இருக்குன்னா அது கரெக்டாக எனக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கவே தெரியாது. ஸோ அந்த கரெக்டான நாலேஜை கண்டென்ட் ட்ரிகராக வச்சு அதை எடுத்துகிட்டு போய் நம்ம கரெக்டான பீப்புள் கிட்ட கொடுக்கும்போது கரெக்டான ரிசல்ட் வருது. எனக்கே தெரியாமல் ஒருத்தர் என்னோட கன்சல்டேஷன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் சொன்னால் நான் உங்களோட வீடியோ பார்த்துட்டு தான் நான் பிஸ்னஸே ஆரம்பித்தேன். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் he is having 70K ஃபாலோவர்ஸ். சூப்பர். ஸோ வென் யூ கேன் ஒரு கண்டென்ட்ல உங்களால் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுது, ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க வைக்க முடியுது, ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் வளர வைக்க முடியுதுன்னா ஐ ஃபெல்ட் ஸோ ரெஸ்பான்சிபிள். That is what you can create through content, and this is example of content hook, video hook, emotional hook. இதெல்லாம் வச்சு நீங்க ட்ரிகர் பண்ணலாம் people. சூப்பர். நிறைய பேர் பிகின் பண்ணும்போது ஒரு 5 to 10 போஸ்ட் கிரியேட் பண்றாங்க, அது ஓட மாட்டேங்குது, உடனே பூஸ்ட் போஸ்ட் பண்ணிடுறாங்க. அது தப்பா கரெக்டா? ப்ரோ, பூஸ்ட் போஸ்ட் வந்து பண்ணலாம், ஆனா உங்களோட பேஜோட குவாலிட்டியை நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. பேசிக்லி இது வந்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ரோ. யூடியூப் இஸ் அ சர்ச் இன்ஜின், இன்ஸ்டாகிராம் இஸ் நாட் அ சர்ச் இன்ஜின். இன்ஸ்டாகிராமில் யூ கேன் டூ இன்டரப்ஷன் மார்க்கெட்டிங். அதாவது நான் ஒரு ரீல் பார்த்துக்கிட்டே இருப்பேன், திடீர்னு ஒரு ஆடு வரும், விச் மீன்ஸ் தி ஆடியன்ஸ் இஸ் கெட்டிங் இன்டரப்டட் த்ரூ ஆடு. அந்த இன்டரப்ட் பண்ணி என்ன அதுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே, விச் மீன்ஸ் நான் போய் தேடுற விஷயம் எனக்கு வராது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்ஸ்டாகிராமுக்கு நான் காசு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 100 ரூபாய் கொடுத்து இந்த வீடியோவை நான் இந்தந்த பீப்புளுக்கு காட்டுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, காசு கொடுக்குற விஷயத்துக்கு மட்டும்தான் இன்ஸ்டாகிராம் ஒர்க் ஆகும். விச் மீன்ஸ் எனக்கு காசு கொடுக்குற வீடியோ போயிடும், மற்ற வீடியோஸ் ஆர்கானிக் க்ரோத் வராது. ஆர்கானிக் ரீச் அடி வாங்கும். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, வெயிட் until you learn how to create a proper content instead of boosting it. பூஸ்ட் பண்ணா உங்களுக்கு ஆர்கானிக் ரீச் போயிடும். உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி ஐ கேன் லிட்டரலி கீப் ஆன் ஸ்பெண்டிங் அப்படின்னா தாராளமா பூஸ்ட் பண்ணுங்க. பட் ஆர்கானிக் ரீச் அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆக்சுவலி இல்ல. இட் இஸ் நாட் சோ பவர்ஃபுல் லைக் ஆர்கானிக். ஆர்கானிக்கா வளர்றது ஃபார் பெட்டர். ஓகே, எப்படி ஒருத்தர் வந்து அவங்கள பொசிஷன் பண்ணிக்கணும்? இட் டிபெண்ட்ஸ் ப்ரோ. பொசிஷனிங் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் how do they want to show them. லைக் நம்ம ஒரு 4 பேட்டர்ன் சொன்னல, கன்சியூமரு, கிரியேட்டரு, எக்ஸ்பர்ட்டு, அப்புறம் அத்தாரிட்டி. கன்சியூமராக வந்து எதுவுமே பண்ண முடியாது.
பட் நீங்கள் ஒரு கிரியேட்டர், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் எனி திங் அண்ட் எவ்ரி திங், வெரி வெரி ஹாப்பிலி யூ கேன் கோ பொசிஷன் யுவர் செல்ஃப் அஸ் அ கிரியேட்டர். அண்ட் கிரியேட்டருக்கும் எக்ஸ்பர்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இஃப் யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட், ஒன்லி டாக் அபவுட் தட் சப்ஜெக்ட். டோன்ட் சிம்பிளி கோ டாக் அபவுட் எனி திங் அண்ட் எவ்ரி திங், பட் யூ கேன் கோ வைடர் பீயிங் அன் எக்ஸ்பர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹேர் பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பர்ட் தான், நீங்கள் வந்து ஒரு ஸ்டைலிஸ்ட்டு தான். ஆனால் நீங்கள் உங்கள் சலூனில் நீங்கள் ஹேர் மட்டும் பண்ணுறது இல்லை, நீங்கள் ஸ்கின்னும் பண்ணுவீங்க, நீங்கள் நெயில்ஸும் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து மற்ற க்ரூமிங்கும் பண்ணுவீங்க. ஸோ யூ கேன் ஸ்டில் டாக் அபவுட் எனி திங் அண்ட் எவ்ரி திங் அரவுண்ட் திஸ் ஹேர் அண்ட் எவ்ரி திங். ஸோ எக்ஸ்பர்ட்டாக பொசிஷன் பண்ணுவீங்க, பட் யூ கேன் டாக் அபவுட் தீஸ் ஏரியாஸ். இதையும் தாண்டி நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா கிரியேட்டர் ஆகிடுவீங்க. ஸோ பிளே அரவுண்ட் யுவர் நீஷ். இதை பண்ணி எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் ஒரு லெவலில் நீங்கள் பொசிஷன் ஆகிட்டு இந்த மனுஷன் ஏதோ ஒன்று உருவாக்கிட்டான்ப்பா அப்படின்னு உங்களை பார்க்கும் போது, நவ் கிரியேட் யுவர் ஓன் நீஷ். ஓகே, you can talk about your life, you can talk about how did you went there, how did you grow and all those things can be. அந்த நீஷ்ல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம், ஆமா, அதுக்கு முன்னாடி இப்போ பண்ணீங்கன்னா நான் இவர் சொல்றதை கேட்கணும்னு ஃபீல் பண்ணிடுவாங்க. இவர் எதுக்கு ஃபாலோ பண்ணணும், இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, what did he do அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது பண்ணக்கூடாது. காட் இட். ஸோ நிறைய பேர் ஒரு 4 கண்டென்ட் 5 கண்டென்ட்டுக்கு கண்டென்ட் இருக்கும், அந்த மாசம் முழுக்க கண்டென்ட் ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம். அதை எப்படி பண்றது? No, it's so simple. To start with, I'll give you a strategy. First, go and see, like இப்போ நம்ம சொன்னல, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பற்றி உங்களோட இதுவாக எடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட்டு உங்கள் பிஸ்னஸ் சுற்றி வேறு என்னலாம் இருக்குது? மேனுஃபேக்சரிங், கஸ்டமைசேஷன், ஆமாம், அப்புறம் மேனுஃபேக்சரிங், ட்ராப் ஷிப்பிங், எக்ஸ்போர்ட்டிங், இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் இருக்கா? இந்த 4-5 விஷயமும் எடுத்து எழுதுங்க. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கிரியேட்டர்ஸ் லிஸ்ட் வரும். ஓகே, ஸோ ஈச் நீஷ் யூ பிக் 4 to 5 கிரியேட்டர்ஸ். கோ இன்சைட் தியர் பேஜ். அந்த பேஜ்குள்ளே போனீங்கன்னா யூ வில் see the high performing வீடியோஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வீடியோஸ் ஜென்ரலாக ஒரு 1000 வியூஸ் போகுது, ஒரு வீடியோ 10,000 வியூஸ் போயிருக்குன்னா பிக் தட். ஓகே, ஸோ இன் எவ்ரி ப்ரொஃபைல் இஃப் யூ ரிசர்ச், அட்லீஸ்ட் யூ வில் கெட் 5 to 6 content. ஸோ யூ ஹாவ் 4 நீஷ். ஒரு இதுவுமே உங்களுக்கு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20 ப்ரொஃபைல் இருக்கா? 20 ப்ரொஃபைல்லேருந்து நீங்கள் 5 எடுத்தீங்கன்னா 20 into 5 100 டாபிக்ஸ் இருக்கா? 100 கண்டென்ட் ரெடி. நீங்கள் சர்ச் பண்ணுறது ஜஸ்ட் ஹேஷ்டேக் போட்டு சர்ச் பண்ணால் போதுமா? ஹேஷ்டேக் போட்டு சர்ச் பண்ணலாம், இல்லை அந்த கீவேர்டு போட்டு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு லிஸ்ட் வந்துடும். அந்த இன்ஸ்டாகிராம் சர்ச்லேயே. ஆமாம், அடுத்த செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 100 கண்டென்ட் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் கற்றுப்பீங்க என்ன கிரியேட் பண்ணணும்ட்டு. நெக்ஸ்ட் செட் ஆஃப் 100 கண்டென்ட் உங்களுக்கு தானா வர ஆரம்பிக்கும். அவ்வளவுதான். அண்ட் டூல்ஸ் ஃபார் கண்டென்ட் கிரியேஷன், கண்டென்ட்டுக்கு, ஸ்கிரிப்டிங்க்கு, எடிட்டிங் கூட பீப்புள் ஆர் they go either with mobile இல்லனா outsource பண்றாங்க, mainly for content and scripting. I will tell you few tools that we use for research purpose. We use ChatGPT, we use Perplexity AI, which means அதுல வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா அது எந்த சோர்ஸ்ல இருந்து எத்தனை ரிசோர்சஸ்ல இருந்து ரிசர்ச் பண்ணுது அப்படின்ற மொத்த டீடைல்ஸுமே கொடுத்துரும். சம்திங் லைக் கோபைலட் மாதிரி தானே? கோபைலட் எனக்கே தெரியாது. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி தான். ஏன்னா ChatGPT வந்து நார்மலா அந்த இது மட்டும் தான், டேட்டா மட்டும் தான் கொடுக்கும், அந்த சோர்ஸ் ஃபைல் கொடுக்காது. இது சோர்ஸ் ஃபைல் கொடுக்கும், சோர்ஸ் ஃபைலோட கொடுக்கும். நீங்க பேசுற டேட்டா வேலிடா இருக்கா இல்லையான்னு தெரியும், அண்ட் எங்க இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். Perplexity இன்னொரு டூல் இருக்கு, Merl இன்னொரு டூல் இருக்கு. இது வந்து என்னன்னா, யூடியூப் போறீங்கல்ல, யூடியூப் இது வந்து ஒரு கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷன் இது. ஓகே, ஸோ Merlin யூடியூப்ல நீங்க வீடியோ பாக்குறீங்கல்ல, பார்க்கும் போது சைட்ல வந்து சம்மரி கேட்டா சம்மரி கொடுத்துரும், டிரான்ஸ்கிரைப்னு கொடுத்தா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாவே கொடுத்துரும். அது டிரான்ஸ்கிரிப்ட் அப்படியே கொடுத்துரும். ஆமா, நீங்க 30 நிமிஷம் வீடியோ பார்க்க வேணாம்ல, அதோட கீ இன்சைட்ஸ் கேட்டா கீ இன்சைட்ஸ் கொடுத்துரும். ஸோ யூ கேன் கெட் இட் ஃப்ரம் தட் அண்ட் யூ கேன் ஷார்ட் ஃபார்ம் ஈஸியா இருக்கும் அண்ட் மேக் இட் ஒர்க். ஸோ Merlin, ChatGPT, அப்புறம் Perplexity, இது வந்து கான்டென்ட்டுக்கு வந்து இந்த 3 டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். எடிட்டிங்க்கு வந்து வி யூஸ் மோஸ்டா ப்ரீமியர் ப்ரோ தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கான்டென்ட் அந்த ஃபுட்டேஜ் சோர்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் வந்து தே யூஸ்ட் அப்ஸ்பிளாஷ், அப்புறம் இது வந்து நார்மல் ஃபுட்டேஜ் சோர்சிங். அதுக்கப்புறம் Midjourney யூஸ் பண்ணுறாங்க டு ஜென்ரேட் சம் இமேஜஸ். This is what we do. Okay. And mostly still we are a 30% AI
dependent, 70% human dependent தான் இருக்கும். So that since we are more into creative stuffs, we are doing like this, and actually AI is evolving. கண்டிப்பா. ஸோ பொறுமையா இந்த பெர்சன்டேஜ் மாறிக்கிட்டே வரும், அந்த பிரிட்ஜிங் நடக்கும், மாறிக்கிட்டே வரும். கண்டிப்பா. So that is what we are figuring out currently. நைஸ். ஸோ என்ன மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம்? Distribution ஏன்னா எடுத்துடுறோம், ரெடி பண்ணிடுறோம், போஸ்ட் பண்றதோட மைண்ட் அவ்வளவுதான் பிளாக் ஆயிடுது, வரல அப்படிங்கிறது இருக்கு. ஸோ எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் தள்ளி விடலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் பேசிடலாம், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நம்ம எப்படி பண்ணலான்றது பேசிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்களா, அந்த கிரியேட் பண்ணுற கண்டென்ட் குவாலிட்டியான கண்டென்ட்டாக இருக்கணும், விச் மீன்ஸ் இட் ஷுட் பி அ வைரல் கண்டென்ட். இப்போ வைரல் கண்டென்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் போட்டேன்னா அதுக்கு ஒரு ரீச் வந்துடும். அதே கண்டென்ட்டை நான் ஒரே கிளிக்கில் ஐ கேன் கனெக்ட் மை இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் ஐ கேன் மேக் இட் கெட் போஸ்டட் ஆன் ஃபேஸ்புக். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து ஷார்ட்ஸாகவும் போட்டுருவேன். இதில் யூடியூப்ல இஃப் அட் ஆல் இஃப் யூ ஆர் மேக்கிங் இங்கிலீஷ் வீடியோஸ், சூப்பர் குட், லிங்க்டின்லையும் போடலாம். ஸோ தட் ஒரே ஒரு வீடியோ இட் கேன் பி சர்க்குலேட்டட் இன் 4 platforms, which is highly used platform by everyone. There are still a lot of platforms like Moj, ShareChat, நிறைய இருக்கு. To be honest, even I did not explore that, but இந்த 4 platforms தான் we are experimenting currently. இப்போ இன்ஸ்டாகிராம் மட்டும் எடுத்துக்கலாம். How you can get better engagement? ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் 1 hour should be highest engaging டைமாக இருக்கணும். போட்ட உடனே உங்களோட கான்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் 10% பீப்புளுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் புஷ் பண்ணும் போது அவங்களோட வாட்ச் ஹவர்ஸை கால்குலேட் பண்ணும். இவங்க 3 seconds பார்க்குறாங்களா, 7 seconds பார்க்குறாங்களா, இதை வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ மேக் யுவர் கண்டென்ட் ஒர்த்தி இனஃப் டு வாட்ச் அட்லீஸ்ட் 40%. உங்களோட கான்டென்ட் சைஸ் தெரியுதுல்ல, 40% பார்க்குற அளவுக்கு ஒர்த்தாக மாற்றிடுங்க. ஒருத்தர் 40% உங்கள் கான்டென்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டானா த சான்சஸ் ஃபார் ஹிம் டு கம்ப்ளீட் த வீடியோ இஸ் ஹையர். ஸோ மோஸ்ட்லி அதை பார்த்து முடிச்சிருவான்னு அர்த்தம். ஒருத்தன் பார்த்து முடிச்சான்னா 2 விஷயம் பண்ணுவான். ஒன்று இன்னொரு வாட்டி பார்ப்பான், விச் இஸ் அ டபுள் வாட்ச். அது உண்மையாகவே நல்லா இருந்துச்சுன்னா சேவ் பண்ணி வச்சிருவாங்க. அது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சுன்னா ஒன்று ஷேர் பண்ணி விட்டுருவான். இந்த 3ல் ஏதாவது ஒன்று நடக்கணும். இது நடந்துருச்சுன்னா யுவர் சான்சஸ் ஃபார் யுவர் வீடியோ டு கோ வைரல் இஸ் மச் பெட்டர். ஓகே, இதை வந்து நம்ம ஸ்டோரியில் ஷேர் பண்ணி, ஸ்டோரியில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நியூ வீடியோ இந்த மாதிரி போட்டு விட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, ரைட் வேர்ட்ஸ் which makes the people think, or write words which make the people to click the thing. Got it. The copy that you write in the top of the video is very important. Ask something, make them click the video. அது click பண்ணும்போது you again get a extra push through the இது. அதுக்கப்புறம் I have a communityல என்னோட வீடியோ ஷேர் பண்ணிட்டு there is a loyal audience who's looking out for me. ஸோ அவங்க கிட்ட நான் ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு கொஸ்டின் கேட்டுட்டு watch and share your thoughts ன்னு சொல்றேன். So I am creating engagement through the community people come and start commenting. So again, Instagram is understanding that this people are commenting on his post, which means the content is actually good. Nice. So let me push it to the next set of new people. 10% of people. இப்படி புஷ் பண்ணிட்டு போகும்போது it gets a proper virality. That is how it works. But the core is you need to have a good content. But நீங்க சொல்ற மாதிரி கம்யூனிட்டி எப்படி பில்ட் பண்றது? லைக் கம்யூனிட்டி வந்து இட்ஸ் பேசிக்லி ப்ராட்காஸ்ட் சேனல். உங்களுக்கு வந்து 100K ஃபாலோவர்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வருது. சில பேருக்கு 30K வருது இன்ஸ்டாகிராம்ல. ஓகே. சில பேருக்கு 100K வருது. எனக்கு வந்து 70K எனக்கு இந்த ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ எவ்ரி ஒன் ஹாவ் டிஃப்ரெண்ட் திங். இன்ஸ்டாகிராம் இஸ் கிவிங் இட் டு தெம் அண்ட் அதை கிரியேட் பண்ணிட்டு கம்யூனிட்டியில் வந்து கீப் ஷேரிங் யுவர் பர்சனல் திங்ஸ், லைக் திங்ஸ் விச் யூ கேனாட் சிம்பிளி போஸ்ட். You can share it in the community because they become more like family இல்லையா? அவங்களுக்கு நீங்க எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது கொடுத்துட்டே இருக்கும்போது they know you as a person and they want to know something more than ஸ்கிரீனுக்கு அப்புறம் என்ன அப்படின்னு அவங்க தெரியணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்க தனியா கொடுக்கும்போது they value you. இப்போ நிறைய கிரியேட்டர்ஸ் விஷயம் என்னன்னா you need to value your audience bro. Got it. அவங்களோட 30 செகண்ட் டைம் வந்து ஒருத்தங்களோட டைம் இல்ல. 100 பேர் 30 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணா அது எவ்வளோ? lot of minutes you are taking. Okay,
அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அது இன்சைட்ஸே கொடுக்கும். என்னோட ஒரு கான்டென்ட்டும் 5 days 6 days வாட்ச் ஹவர்ஸ். ஓகே ஓகே. மற்றவங்களோட 5 நாள் டைமை நான் வாங்குறதுக்கு நான் தகுதியாக இருக்கேனா அப்படின்னு பார்க்கணும். தகுதியாக இருக்கிற மாதிரி நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ யூ நீட் டு வேல்யூ யுவர் ஆடியன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்க யுவர் ஆடியன்ஸ் வில் வேல்யூ யூ பேக். நைஸ். இப்போ இங்க இருக்க கிரியேட்டர்ஸும் சரி, அது வெஸ்டர்ன் கிரியேட்டர்ஸ் லைக் கேரி வி எல்லாம் நல்லாவே இன்ஸ்டாகிராம் லைவ் போறாங்க. அதோட பொட்டன்ஷியல் என்ன? See, live is basically you are connecting with the audience. அது நீங்கள் 2 விஷயம் பண்ணலாம் ப்ரோ. ஒன்று, you can make it as a content creation tool. Have the phone in front of you, let the people ask you questions, connect with them, talk to them. Have a camera inside, sideways, document all live and make it into short clippings, repost it. சிம்பிள். ஒரே வேலை தான். அது 2 இடத்துல கேப்சர் பண்ணுறோம், ரீபர்பஸ் பண்ணுறோம், போஸ்ட் பண்ணுறோம். ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆன மாதிரியும் ஆச்சு, உங்கள் ப்ரொஃபைல் என்கேஜ்மெண்ட் கிரியேட் பண்ண மாதிரியும் ஆச்சு. அது மூலயமா நான் வைரலாக போகுமா, என்னோட ப்ரொஃபைல் க்ரோ ஆகுமான்னு கேட்டால் லைவ் மூலயமாலாம் ஆகாது. இட்ஸ் பேசிக்லி கம்யூனிட்டி பில்டிங் ஆக்டிவிட்டி, அவ்வளோதான். அண்ட் இப்போ ரீசெண்டாக எல்லாருமே நிறைய ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மெனி சேட்டு, இன்ஸ்டா சேட் மூலமாக டிஎம் பண்ணுங்க, சாரி இதை கமெண்ட் பண்ணுங்க, நான் டிஎம் பண்ணுறேன். அண்ட் கிரியேட்டர்ஸோட பேஜில் ஐ ரிமெம்பர் சீயிங் அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐ ஹவ் சீன். ஆனால் நிறைய ஃபாலோவர்ஸ் அது ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அது பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் பாயிண்ட்? ப்ரோ, there are 2 kinds of people who create that kind of videos. ஒன்று வந்து அந்த கண்டென்ட்டில் வேல்யூவே இல்லை, மொக்க கண்டென்ட்டு. அதுக்கு நீங்கள் மெனி சேட்டில் போட்டு ஆட்டோமேட் பண்ணி கமெண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் போகாது. இன்னொரு செட்டில் வந்து உண்மையாகவே செம்ம வேல்யூ, நீங்கள் செம்ம வேல்யூ கொடுத்துட்டு நீங்கள் கொடுக்க போகிற பிடிஎஃப்ல இன்னும் பயங்கரமான வேல்யூ இருந்துச்சுன்னா பீப்புள் ஆர் ஷேரிங், பீப்புள் ஆர் கன்சியூமிங் இட். இந்த மாதிரி தாராளமாக நீங்கள் பண்ணலாம். தாராளமாக ஆட்டோமேட் பண்ணுங்கள், பட் வித் ஹை வேல்யூ வீடியோ. அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் வருது, நான் பார்த்துட்டேன். நார்மலாக போட்டுட்டு சும்மா என்கேஜ்மெண்ட்டுக்காக வீடியோஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நோட் பண்ணிடுது. தட் இஸ் நாட் ஒர்க்கிங். அதுதான் விஷயம். அண்ட் அல்காரிதம் டெய்லி மாறுது, எப்படி அப்டேட்டடாக இருக்கிறது? அல்காரிதம்லாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. See, what is algorithm? It is reading the activity of the people. People's activity on social media, especially on Instagram, collectively noted down and called as algorithm. Okay. 50% of the base will be the same. Other 50% might change progressively. டெய்லிலாம் மாறாது. ஸோ அந்த 50% நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 50% ஆட்டோமேட்டிக்காக எவால்வ் ஆகிடலாம். இப்போ நான் சொன்னேன்ல, இந்த வைராலிட்டின்னு ஒரு ஃபார்முலா சொன்னேன்ல, அந்த ஃபார்முலா தான் ப்ரோ பேஸு. இதை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா மற்ற விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கீப் எவால்விங். இப்போ இதுதான் பேஸ்னா நான் எதெல்லாம் மாற்றலாம்? என்னோட டெலிவரி மாற்றலாம், என்னோட பேக்ரவுண்டை மாற்றலாம், என்னோட கான்டென்ட் ஸ்டைலை மாற்றலாம், ஓகே, நான் என்னோட எடிட்டிங்கை மாற்றலாம். இந்த மாதிரி விஷயங்களில் எவால்வ் பண்ணலாம். பட் த பேஸ் ரிமைன்ஸ் த சேம். மாஸ்டர் த பேஸ், அதுதான் விஷயம். ஆல்காரிதம்லாம் ரொம்ப மைண்டில் போட்டுக்கிட்டு ரொம்ப இது என்னன்னே தெரில, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பீப்புள்ஸ் பிஹேவியரை தான் கலெக்டிவாக ஆல்காரிதம் சொல்கிறாங்க, அவ்வளோதான். கரெக்ட். ஸோ உங்கள் இந்த கிரியேட்டிவ் ஜேர்னியில் உங்களுக்கு ரொம்ப மெமரபிளான மூமெண்ட்? ப்ரோ, என்னோட மெமரபிளான மூமெண்ட் என்னன்னா, ஐ ஸ்டார்டட் கான்டென்ட் பிகாஸ் ஐ வாண்ட் டு சேஞ்ச் பீப்புள்ஸ் லைஃப். I know I am working with a lot of clients. I know their business is growing. I know their life is changing and all those things. அது வந்து எனக்கு தெரிஞ்சு நடக்குது. அது வந்து I know. But I really got surprised when people say, உங்களோட வீடியோ பார்த்துட்டு தான் வந்து நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். நான் ஒரு கல்யாணத்துக்கு போய் உட்காந்துருக்கேன் ப்ரோ, உங்களை பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன்னு அந்த கல்யாணத்தில் ஒரு அந்த போட்டவங்க வந்து பேசுகிறாங்க. சர்ப்ரைஸ், interesting. I mean, if a video can create so much impact in someone's life, magic. அது அப்புறம் இன்னொருத்தர் வந்து நான் ஒரு ப்ரொஃபைலை பார்த்து வா இவங்க சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ சிம்பிளி டோன்ட் டேக் கன்சல்டேஷன் கால்ஸ் அண்ட் ஆல். I know that this person cannot do business with me at this moment because the revenue is like just now they are starting. I always work with people who have minimum of 5 years to 10 years of experience in business so that we have a range to work and we can do something. ஸோ இவங்க இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது. பட் ஸ்டில் அவங்க பண்ணது எனக்கு பிடிச்சதுனால ஐ வாண்ட் டு கெட் ஆன் அ கால் அண்ட் ஐ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே கேன் டு. கால் மூலயமா என்னால் எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணதுக்காக நான் பேசினேன். இட் வாஸ் ஜஸ்ட் ஐ தாட் இட்ஸ் கோனா பி a 15 minutes கால், பட் த கால் எக்ஸ்டெண்டட் அப் டு 45 minutes பிகாஸ் ஐ நோ ஐ கேன் ஹெல்ப் தெம்.
ஸோ நான் பேசுகிறேன் ஃபைனலாக அவங்க முடிச்சு வைக்கும் போது ப்ரோ உங்களோட இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் அதை ஆரம்பித்தேன். இப்போ வந்து 70K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நவ் இன்னொரு 6 மாதத்தில் என்னோடய வேலையை விட்டுருவேன். ஐம் பில்டிங் திஸ். நெக்ஸ்ட் டைம் நான் கால் பண்ணால் எடுப்பீங்களா? ஐ காட் சர்ப்ரைஸ்ட். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கிரியேட். சி திஸ் இஸ் த இம்பேக்ட் தட் ஐ வாண்ட் டு கிரியேட். நம்மளோட ஒரு வீடியோவால் இவங்களோட வாழ்க்கை மாறுது, இவங்களோட வாழ்க்கை இந்த அளவுக்கு மாறுது அப்படின்னா தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு கிரியேட். தட்ஸ் தி மேஜிக் ஐ வாண்ட் டு கிரியேட் எவ்ரி டே. சூப்பர். ஏன்னா இப்போ நம்மளோட வீடியோஸ் ஒரு மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 500K பீப்புள், அதாவது ஒரு 5 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு பார்க்குறாங்கன்னா ஐ ஹாவ் தி ஆக்சஸ் டு மீட் 5 so many people. Correct. So I want to be responsible and I want to change those people's life. That's what I want to do. சூப்பர். அண்ட் இன்ஸ்டாகிராமையும் சோஷியல் மீடியாவும் ஃபுல் டைம் ஒரு கமிட்மெண்ட்டாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் எப்படி பிராண்ட் டீல்ஸை அட்ராக்ட் பண்ணுறது, அந்த வர்ற டீல்ஸை எந்த டைமில் எப்படி கரெக்டாக நெகோஷியேட் பண்ணி ஒரு நல்ல டீல் சைன் பண்ணலாம்? இது வந்து இது கிரியேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்டும் அத்தாரிட்டியும் கிடையாது, இவங்க கிரியேட்டர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் கிரியேட்டிங் குவாலிட்டி கண்டென்ட். செகண்ட் திங், ஹாவ் அ நம்பர் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் தட் யூ வில் டேக் இன் அ மந்த். ஓகே, எந்த நீஷில் நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. விச் மீன்ஸ் நீஷ்னா ட்ராவல் இன்ஃப்ளூயன்சரா, இல்லை வந்துட்டு நான் ஒரு டான்ஸ் இன்ஃப்ளூயன்சரா, இல்லை நான் வந்து ஒரு ஃபுட் இன்ஃப்ளூயன்சரா, இல்லை நான் ட்ராவலும் பண்ணுவேன், ஃபுட்டும் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன், அப்படியா அப்படின்னு பார்த்துட்டு தென் யூ டிசைட். இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களால் டெய்லி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போட முடியாது. கண்டிப்பாக போட்டிங்கன்னா ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் ஐ ஹாவ் ஒன்லி 1 வீடியோ விச் கேன் பி போஸ்டட் இன் அ வீக். அதுதான் மேக்ஸிமம். மினிமம் நீங்கள் 2 எடுத்தீங்கன்னா நல்லது. மாதத்துக்கே 2 எடுத்தீங்கன்னா நல்லது. 4 எடுக்கணும்னா வீக்லி 1 எடுங்க, அது போதும். அப்படின்னா உங்களுக்கு 4 ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது ப்ரொமோஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ 10,000 ரூபாய்க்கு 4 எடுக்கிறதா, இல்லை 50,000க்கு 4 எடுக்கிறதா, இல்லை 1 lakh 4 எடுக்கிறதா? 4 தான் எடுக்க முடியும். எடுக்கிறத பெரிய பிராண்டாக எடுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் பெரிய பிராண்டை அட்ராக்ட் பண்ணோன்னா நான் நல்ல குவாலிட்டி கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் த குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட் த்ரூ த ப்ரொடக்ஷன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இன்க்ரீஸ் த வே ஆஃப் டெலிவரி. எதை பற்றி பேசுகிறீங்க, எதை பற்றி காட்டுறீங்க, இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள். உங்களோட பொசிஷனிங் இன்னும் பெட்டராக பண்ணுங்கள். அண்ட் இஃப் brands are not coming to you, you can try to reach out. இது ஒரு ஆப்ஷன். ஆர் connect with agencies who can help you to connect with those brands. எந்த brands கூடலாம் எந்த ஏஜென்சிஸ் கனெக்ட் ஆயிருக்கோ அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 ஏஜென்சிஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா they keep giving you, you choose it. பட் உங்களோட கண்ட்ரோலில் என்ன இருக்குது? இம்ப்ரூவிங் த கான்டென்ட், இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன். திஸ் இஸ் வாட் இஸ் இன் யர் கண்ட்ரோல். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ ஐ வில் ஆல்வேஸ், நான் வந்து ஒரு பிராண்டை ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா பிக் மை ஆட். நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. Pick My Ad is making the thing so easy. I am connected with them. So அவங்க வந்து நம்மளோட கிளைண்ட்ஸுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, எனக்குமே they are connecting with brands and all those things. So they will be a very easy way to get some collaboration. நைஸ். அதே மாதிரி எனக்கு கம்பெனிஸ் எனக்கு கேட்க சொன்னது பிராண்ட்ஸ் பேசிக்லி யூஜிசி இப்போ வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஆனால் வாங்குற எல்லா, அதுவும் மெயினாக யூஜிசின்னா என்னது? யூசர் ஜெனரேட்டட் கான்டென்ட். இப்போ அதாவது ரிவ்யூ இல்ல இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட்டே ஒரு ரிவ்யூவா கொடுக்கறது. அப்படியே சொல்லிடுங்க ப்ரோ, எனக்கு இல்ல ப்ரோ. ஓகே, அது B2Cங்கிறது ஈஸியாக கொடுத்துட்றாங்க. இப்போ அமேசானில் டிஷர்ட் வாங்கினேன், இட் வாஸ் வண்டர்ஃபுல், திஸ் பிராண்ட் ஹேட் அ வெரி குட் ஃபிட், அதெல்லாம் ஓகே. ஒரு B2B சைன் டீல் ஆகும்போது அவ்வளோ சீக்கிரம் ஒரு B2B கிளைண்ட் வந்து ஒரு ரிவ்யூ கொடுக்கறது இல்லை. ஸோ த பிராண்ட்ஸ் ஃபீல் டஃப். they say எனக்கு ஒரு டெஸ்டிமோனியல் இல்லை, ஒரு நல்ல ஒரு வீடியோ யூஜிசி இருந்தால் நல்லா இருக்குமேன்றது they feel. அவங்க எப்படி வந்து யூஜிசி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியுன்றது எங்கிட்ட கேட்க சொன்னாங்க. B2B. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு பிராண்ட் சொல்லி இப்போ உங்களுக்கு சொல்றீங்களா? எனக்கே கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் ஒரு பிராண்டுக்கு பண்றேன், they are a brand. அவங்க வந்து நிறைய ஒரு பெரிய இகாம் வச்சிருக்காங்க, they supply to the masses, but we supply to that brand. இப்போ நான் அவங்க கிட்ட ஒரு யூஜிசி எதிர்பார்க்கறேன் அப்படின்னா how should I go with it? 2 ஆப்ஷன். 1, tell them I will not post this videos outside. I will take this as a testimonial, or I will take this as a collaboration that we work. எனக்கு நீங்கள் எப்படி எங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுல நீங்கள் how do you feelன்ற ஒரு இது கொடுங்க. Tell them I will not post this outside. I will share it with my own community only. If they give you permission, take it bro. 1.
Second, have a podcast. அவ்வளவுதான். Okay. If you call them for a podcast, you're working with a very big client and you have a channel, you have a podcast, bring them and talk about how we do business. That's it. Very big credibility, distribution, solved. So 1 hour big review. Intelligent way of adding value and also generating business. All right. So I think blue tick காசு கொடுத்து வாங்கணுமா? வாங்கணும் ப்ரோ. வாங்கணும். ஓகே. ஏன்னா இன்ஸ்டாகிராம் அது காசு கொடுக்கறதுனால இன்ஸ்டாகிராம் gives you better ரீச். ட்ரூ. சில விஷயங்கள் கொடுக்குது, எக்ஸ்ட்ரா விஷயங்கள் கொடுக்குது. உங்களோட விசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஓகே. உங்களோட கான்டென்ட்டோட ரீச் பவர் இன்க்ரீஸ் பண்ணி, உங்களோட ப்ரொஃபைல் ரீச் இன்க்ரீஸ் பண்ணுது, which means you are much more searchable. ஓகே. உங்களோட ப்ரொஃபைல் ப்ரொடெக்டட். You are growing your audience. Your audience is your asset. ஓகேவா? கண்டிப்பா. அது நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. நம்ம ஐபி அவங்க தான். கரெக்ட். அது ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ப்ரொடெக்ஷன் அதிகமா இருக்கு, விசிபிலிட்டி அதிகமா இருக்கு, பிளஸ் உங்களோட வீடியோ போடும்போது அதுவுமே அதிகமா இருக்கு. இது நானே டெஸ்ட் பண்ணது. நான் வந்து ஒரு 37K ஃபாலோவர்ல நான் ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருந்தேன். தென் ஐ saw people who are doing. அப்புறம் நான் போய் சரி ப்ளூ டிக் வாங்கினா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு போய் படிச்சு பார்த்ததுல it gives you visibilityன்னு படித்தேன். வாங்கினேன் ப்ரோ. ஓகே. I got it back. So I would suggest people who are really serious about content creation to get a blue tick. If you just have a profile and if you're not creating anything, that is different. It's your call. All right. நிறைய பேர் வச்சிருக்காங்க, ஒரு 500 ஃபாலோவர்ஸ் வச்சு ப்ளூ டிக் வச்சிருக்காங்க. நான் பாத்துர்க்கேன். வச்சிருக்காங்க எனக்கு தெரியல, கண்டென்ட்டும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. Yeah, but they have that blue tick. எனக்கு சில பேர் இந்த 10K 12Kல ஸ்டக் ஆகி இருக்காங்க. they asked me, கேளுடா இது உண்மையிலே தேவையா? பிகாஸ் நமக்கு அது ஃப்ரீயா கிடைக்கிறது இல்ல, பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கு. நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்றீங்க, விசிபிலிட்டி வேணும்னா வாங்குங்க. யூ ஹாவ் அ வெரி குட் ஆடியன்ஸ், அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும், உங்க ப்ரொஃபைலை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா வாங்கலாம். ஓகே. ஆல்ரைட். இப்போ ஒரு வீடியோ ஸ்டார்ட் ஆகுது, ஒரு வியூஸ்ல போய் நிக்குது, அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போய் அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா ஆடியன்ஸ் சைஸும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அது திரும்ப எப்படி வந்து அந்த வீடியோ நம்ம நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்றோம், இன்னும் நிறைய பேருக்கு காமிக்கணும்னு நினைக்கிறோம், அதை எப்படி திரும்ப நம்ம ஏன்னா இன்ஸ்டாகிராம் டசன்ட் லைக் தட். அந்த பணம் கொடுத்து புஷ் பண்றது இன்ஸ்டாகிராம் லைக் பண்றது இல்லை. ஆர்கானிக்கா அதை எப்படி புஷ் பண்ணலாம் ப்ரோ? ரொம்ப சிம்பிள் ப்ரோ. யூ ஆர் கிரியேட்டர், கிரியேட் இட் அகைன். சேம் கண்டென்ட். சிமிலர் கண்டென்ட். நான் வந்து இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் அதோட ஒரு கண்டென்ட்டோட லைஃப் டைம் வேல்யூ வந்து 1 வீக் வரைக்கும் அது வளரும், அதுக்கப்புறம் வளராது. நெக்ஸ்ட் அது நல்ல கண்டென்ட்டா இருந்தா 1 வீக் வரைக்கும் தாங்கும், அப்புறம் போவாது. ஓகேவா? விச் மீன்ஸ் லைஃப் டைம் வேல்யூ 1 வீக். இப்போ அதே கண்டென்ட்டை நீங்க ரீபர்பஸ் பண்ணலாம். ஆனா பண்ணீங்கன்னா இங்க கிடைச்ச வியூ, இங்க கிடைச்ச ரீச் இங்க கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. ஆனா நீங்க என்ன பண்ணலாம்னா, இது பெர்ஃபார்ம் ஆயிருக்குல்ல, நீங்க மறுபடியும் கிரியேட் தானே பண்ண போறீங்க. அதே மாதிரி சிமிலர் கண்டென்ட்டா நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா the chances for it to perform again is very high. பட் ரீபோஸ்ட் பண்ணுங்க, ஆனா இங்க வர வியூ அங்க கிடைக்குமான்றது கேரண்டி இல்ல. ஓகே. ஆனா அதை விட நீங்க பெட்டரா கிரியேட் பண்ணி போடுங்க, அது கேரண்டி இருக்கு. ஸோ தட் இஸ் வாட் ஐ வுட் சஜஸ்ட். ஏன்னா என்னோட ஆடியன்ஸை வச்சு நான் சொல்றேன், என்னோட ஆடியன்ஸ் வந்து ஒரு கான்டென்ட்டை நான் மறுபடியும் அதே மாதிரி திருப்பி பேசி போட்டேன்னா கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த அளவுக்கு லாயல் ஆடியன்ஸ் இருக்காங்க ப்ரோ. ஒரு 6 மாசம் முன்னாடி பேசின கண்டென்ட்டை இப்ப போட்டாலும் கண்டுபிடிப்பாங்க ஆடியன்ஸ். ஓகே. விச் மீன்ஸ் ஐ கேனாட் டூ தட். எவ்ரி டைம் ஐ நீட் டு கிரியேட் நியூ, இல்லைனா ஐ நீட் டு கிரியேட் பெட்டர். உங்களால ஒரு நல்ல கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும்னா என்ன அர்த்தம்? உங்களால இன்னொரு நல்ல கண்டென்ட் கிரியேட் கண்டிப்பா. ஸோ ஃபோக்கஸ் ஆன் த நெக்ஸ்ட் ஒன். அவங்களே தேடி போய் பார்த்தீங்கன்னா நல்லது. தேடி போய் பார்ப்பாங்க. உண்மையாவே ஒருத்தங்க உங்ககிட்ட ஏதோ ஒன்று தேடுறாங்கன்னா அது கிடைக்கும். அவ்வளோதான். ஆல்ரைட். ஸோ ஐ திங்க் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கேட்க சொன்னது எல்லாமே ஐ wrapped it up. ஸோ நவ் அபவுட் கோட் மீடியா. கோட் மீடியாவில் நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் எடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. எந்த லெவல் ஆஃப் இம்பேக்ட் வந்து அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கு கோட் மீடியா? few people I'll just tell. ஒன்று, they are a very very big entrepreneur, பட் அவங்கள பத்தி ஆண்டர்பிரினர் சர்க்கிளில் மட்டும்தான் தெரியும். அப்படி இருந்த ஒரு பர்சன், if he goes outside, he is a celebrity entrepreneur. People come take selfie with him. Got it. And he is enjoying it. He is அவரோட விஸ்டம்லாம் வெளியில அப்படியே தூவிட்டு இருக்காரு. And wisdom in scale. We have changed the people's life who's listening to it. We have changed that person's life.
திஸ் இஸ் ஒன் கேஸ். இன்னொரு கேஸு, they are a very well known person. They have a very good business in a very known place. நல்லா போயிட்டு இருக்கு. Then they meet us. We started working on their project. செம்ம growth. அவங்க நீஷ்லேயே, அவங்களோட இண்டஸ்ட்ரியிலே இப்போ அவர் தான் லீடில் இருக்காரு. It's been like ஒரு 7 to 8 months we are working together. Now we starting one more franchisee, very big franchisee, and again we are helping them to grow that as well. So they are trusting us, and their business is growing very well. ஒரு ஃப்ரான்ச்சைஸில இருந்து they are taking one more franchisee and they are building their business. This is second. இன்னொன்று வந்து இவங்க வந்து ஒரு 4-5 வருஷமா அந்த பிஸ்னஸில் இருக்காங்க. நாங்கள் கிளைண்ட்ஸை வெளில ரிவீல் பண்ண மாட்டோம், பண்ண முடியாதுன்றதுனால இந்த நீஷு அந்த நீஷுன்னு சொல்றீங்க. அவங்க அந்த பிஸ்னஸில் இருக்காங்க. she wants to see a growth in the business. So we worked with her, and over a very short period of time she got more than or 500k. Now her business is also growing, and she is launching her new program, and that is going to impact people. So என்னெல்லாம் நடக்குதுன்னா, பிஸ்னஸ் வளருது, புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, புது புது வெர்டிகல்ஸே கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரியேட் ஆகிட்டு இருக்கு when you have that audience. So that is what we see as an impact that we create in our clients. Super. So work culture in Goat Media. Work culture is like, bro, இங்கே வந்தால் ஃபஸ்ட்டு வேலை செய்யணும். விச் மீன்ஸ் நீ எந்த அளவுக்கு ஃபன் பண்றியோ அந்த அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே நீ ஃபன் பண்ணு. ஐ எம் கோயிங் பி வித் யூ டு ஹேவ் ஃபன். ஐ எம் கோயிங் பி வித் யூ டு கெட் த ஒர்க் டன். ஃபன்னும் இருக்கும், வேலையும் இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் திங். செகண்ட் திங் இஸ் we are flexible, and we are very very creative, and we have a very young team, bro. Everyone here are less than 30. So அந்த மாதிரி தான் வந்து we have built a team, and that's how we are. நைஸ். நீங்கள் பிராண்ட் டாக்ஸே ஒரு பீப்புள் கம்பெனி, அண்ட் யூஆர் அ பீப்புள் பர்சன். ஸோ யூ நோ பீப்புள்ஸ் மைண்ட் இன்சைட் அவுட். எப்படி ஒருத்தர் ஹையர் பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ. ஆக்சுவலி என்கிட்ட இது வந்து என்னோட டேலண்ட்டுன்னு சொல்லலாம், பொட்டன்ஷியல்னு சொல்லலாம். நான் ஒருத்தங்களை பார்த்தேன்னா அவங்க கிட்ட பார்க்காத விஷயத்த நான் பார்த்துருவேன். எனக்கு அவங்கள பார்த்தாலே இவங்களை உருவாக்க முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சிடும். எந்த அளவுக்கு உருவாக்க முடியும், எந்த அளவுக்கு இவங்க போவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். இதை வந்து எப்படி பண்ணுறேன்னு சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல, எனக்கு இருக்கு. அவங்கள பார்த்த உடனே நான் எடுத்துடுவேன். அவங்கள எப்படிலாம் புஷ் பண்ணி உருவாக்கணுமோ அப்படி உருவாக்கிடுவேன். ஸோ தட் இஸ் வாட் ஐ ஃபீல் தட் ஐ ஹாவ். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஆர் ஹையரிங் பீப்புள். All right. So we don't see I don't believe in certifications. இந்த காலேஜ் டிகிரி இருக்கா, எந்த இடத்துல சர்டிஃபிகேட் வாங்கினேன், எந்த இடத்துல என்ன சர்டிஃபிகேட் வச்சிருக்க, எவ்வளோ பர்சன்டேஜ், அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். லெட்ஸ் டாக், லெட்ஸ் see what you can create, real life skills, what you want to become, if you really have you taken some steps. அந்த மாதிரி பார்ப்பேன். அவங்களோட விஷனுக்கு என்னால் ஏதாச்சும் ஒரு ஃபீட் பண்ண முடியுமா, எங்கே போவாங்கன்னு நான் கேட்பேன். இங்கே போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கான ஸ்டெப்பு கோட் மீடியாவை இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே இருப்பாங்க. அண்ட் என்னால் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா they will be inside, and if they can contribute and if they can learn something they'll be inside. This is what I will see. நைஸ். ஸோ உங்கள் ஆஃபீஸில் எவ்வளோ கிரியேட்டர்ஸ் இருக்காங்க? கிரியேட்டர்ஸா? I think 4 to 5 people we have. We are creators. I mean எங்க ஆஃபீஸில் மட்டுமே we have around ஒரு 2.5 million followers எங்க ஆஃபீஸில் மட்டுமே. நைஸ். 4 டீமில் we have. சூப்பர் சூப்பர். ஸோ கோட் மீடியா differentiating factor from other personal branding agencies in the market. First of all, we are not a personal branding agency. We are an authority building agency. The meaning of an authority building is we only work with people who have done something really good in their business. Number one, we help them to capture the market. We only work with one person in one niche. So we help them to capture the market. And number three, once we know the levels of growth in each, we know business. எனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியும், நான் அதை பண்ணியிருக்கேன். And I also know content creation, I also know personal branding.
So I know how to capture the market through personal branding. Because of that, we help them to become an authority, and so we are an authority building agency. So that's how we differentiate from other agencies. நைஸ். Yeah. ஸோ அண்ட் யூ அதை ஆண்டர்பிரினர்ஸையும் ஆக்குறீங்க. Yeah, தட்ஸ் வாட் யூ டு. that is why we don't work with இந்த நீஷ்ல ஓகே வரவங்கலாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். இவங்களை பில்டு பண்ற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கான்னு பார்ப்போம். இவங்க கூட லாங் டேர்ம் எங்களால் ட்ராவல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பண்ண முடியும் அப்படின்னா we will go forward. இல்லைன்னா there is always a better opportunity outside. Yeah, so about Goat Media, I've got my idea. Yeah. So LinkedIn பத்தி கொஞ்சம் டாபிக்ஸ். Yeah, sure. ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி பில்ட் பண்ணலாம்? ஓகே, லிங்க்டின் வந்து இட் இஸ் அ வெப்சைட் ஃபார் அ எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். ஸோ பேசிக்கலி நீங்கள் ஒரு வேலை தேடுறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கலாம், இல்லை someone who wants to position themselves as a thought leader இருந்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் வந்து ரீச் அவுட் பண்ணணும்னு நினைப்பீங்க? சம் ப்ரொஃபஷனல்ஸ், கஸ்டமர்ஸ், someone who can validate your ideas. கரெக்டாக? இவங்க எல்லாருமே எங்கே இருக்காங்க? ஆல்ரெடி லிங்க்டின்ல இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட ப்ரொஃபைலை உங்கள் வெப்சைட்டாக மாற்றணும். உங்கள் ப்ரொஃபைலை உங்கள் வெப்சைட்டாக மாற்றணும்னா அது சில இடம்லாம் கொடுத்துருக்குல, அது நீங்கள் ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ லிங்க்டின்ல தி பிக்கெஸ்ட் ரியல் எஸ்டேட் இஸ் தியர் பேனர். அந்த பேனரை வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும். எப்படின்னா who you are, what you can do, and why should I follow you, or what I can get from youன்ற விஷயத்தை நான் அதில் கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். பேனரில் which means when someone is jumping inside your profile, first they will not read, they will see. பார்க்கும் போதே நான் அதை கம்யூனிகேட் பண்ணிட்டேன்னா they will immediately have a reason to at least stand in your profile. பேனரே இல்லைன்னா உள்ளே வருவான், பார்ப்பான், உன் ஃபோட்டோ பார்த்துட்டு எல்லாருமே இதானே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு there is a possibility for someone to stay in the profile and read through your profile is very less. So banner create பண்ணிடுங்க. Second, people see you and then only they connect with you, which means please don't people don't judge a book by its cover அப்படி சொல்லுவாங்க. அது ஏன் don't judge a book by its cover சொல்றாங்கன்னா, ஏன்னா people judge. Okay. People வந்து உங்களை பார்த்து தான் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. So you cannot deny that fact, which means you need to have a proper profile picture. I would say 60% your face should be there with a smiling face. How you resemble yourself, உங்களை எப்படி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக இருந்து உங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஐ வுட் சஜஸ்ட் யூ டு ஹாவ் அ சாலிட் கலர் ஷர்ட், செக்டு ஸ்டைப்ஸு அந்த மாதிரி போடாமல், ஏன்னா குட்டி சர்க்கிளில் செக்டு ஸ்டைப்ஸ்லாம் போட்டால் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ சாலிட் கலர் போட்டிங்கன்னா ரொம்ப ப்ரெசென்டபுளாக இருக்கும். சாலிட் பேக்ரவுண்ட் இஸ் மச் மோர் ப்ரொஃபஷனல். திஸ் இஸ் ப்ரொஃபைல் பிக்சர். தென் கம்ஸ் யுவர் ஹெட்லைன். ஹெட்லைனில் யூ நீட் டு ஹாவ் ஒன் யூனிக் proposition of yours in one line and have 5 keywords around your niche. For example, நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு 5 கீவேர்டு உங்கள் சர்ச் பண்ணுவாங்க உங்களை பற்றி, அந்த 5 கீவேர்டை அதை ஆட் பண்ணிடுறேன். கீவேர்ட்ஸ் ப்ளஸ் 1 யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் yours. ஸோ ஹெட்லைன் ரெடி, ப்ரொஃபைல் பிக்சர் ரெடி, அப்புறம் உங்கள் பேனர் ரெடி. அதுக்கப்புறம் கம்ஸ் யுவர் அபவுட் செக்ஷன். அபவுட் செக்ஷன் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் தான் என்னோட எம்ப்ளாயர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணால் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணுவோம்? ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும், ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும்ல. ஃபேஸ் டு ஃபேஸ் இட் ஹேப்பன்ஸ் இன் வெரி ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன், பட் இட்ஸ் a professional conversation. அந்த மாதிரி ஒரு டோனில் உங்களை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். why someone should look at you, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடி ஆட் பண்ணிங்கன்னா மச் பெட்டர். ஸோ தட் they will know how to connect with you. Then comes your experience section. அதில் வந்து optimize that with at least 4 to 5 bullet points explaining your work. அதில் வந்து ஆட் கீவேர்ட்ஸ் லைக் அந்த ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் SEO ஆப்டிமைஸ்டாக மாறும். ஓகே. தென் அட்லீஸ்ட் ஹாவ் 50 ஸ்கில்ஸ் ரிலேட்டட் டு யுவர் niche. ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களோட இதில் ஆட் பண்ணிங்கன்னா மச் பெட்டர். ஸோ தட் யுவர் ப்ரொஃபைல் இஸ் கெட்டிங் மச் மோர் விசிபிலிட்டி. ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும். இதை ஃபில் பண்ணாலே 80% டன். இன்னொரு 20% கெட் சம் என்டார்ஸ்மெண்ட்ஸ் from the people that you are connected with. இதை பண்ணீங்கன்னா ப்ரொஃபைல் சூப்பர் ப்ரோ, ஒரு பர்ஃபெக்டான ப்ரொஃபைல் இருக்கும். now you can go connect with the people. இதெல்லாம் பண்ணாமல் கனெக்ட் பண்ணீங்கன்னா people will not take you seriously. அண்ட் லிங்க்டினோட பொட்டன்ஷியல் என்னன்னு நினைக்கிறீங்க? ப்ரோ
லிங்க்டினோட பொட்டன்ஷியல் இஸ் யூ கேன் கிரியேட் அ பிஸ்னஸ் லைக் கோட் மீடியா. ஆல்ரைட். So that's the potential. So you can position yourself as someone who's a thought leader. You can create your community. You can build your business. You can starting on LinkedIn is like less effort, more result மாதிரி. இங்க நீங்க ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா 5 hour ஆகும் ஈஸியா. அங்க ஒரு நீங்க வைரல் கண்டென்ட் கிரியேட் பண்ணனா 30 minutes. Understand a decent organic photo and you create. And வந்து லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற 10,000 ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்க 100K ஃபாலோவர்ஸ்க்கு ஈக்குவல். ஓகே. ஸோ த குவாலிட்டி ஆஃப் ஃபாலோவர்ஸ் இஸ் மச் பெட்டர் ஆன் லிங்க்டின் கம்பேர்ட் டு இன்ஸ்டாகிராம். அண்ட் த ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இஸ் வெரி ஹையர். Very higher. Which means you have quality people here. And the spending decision making speed is very higher. அதாவது நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு கண்டென்ட் பார்த்து நான் இது செலவு பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு நான் ஒரு 1 hour டைம் எடுத்தேன் அப்படின்னா இங்கே 10 நிமிஷம் டிசைட் பண்ணிட்டு பே பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இங்கே எனக்கு ஹாட் லீடாக இருக்கும், அங்கே எனக்கு ஆவரேஜ் லீடாக இருக்கும். Okay. So leads are better. Leads are better. Qualified leads. All right. To start with, இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணா LinkedIn journey ஈஸியா இருக்கும். இதெல்லாம் never connect with someone without having an optimized profile. Okay. Number 1. Don't have some random pictures on your என்ன சொல்றது LinkedIn, which means சும்மா ஒரு சீனரி பேனர்ல சீனரி போடுறது, உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எடுத்து போடுறது, அதுக்கப்புறம் செல்ஃபி எடுத்து உங்களை ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கிறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ when you have an opportunity to meet an expert, நீங்கள் ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா நைட் ட்ரெஸ் போட்டால் போவீங்க, ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்கல்ல, யூ வில் பி ப்ரெசென்டிங் யுவர் செல்ஃப் வெரி வெல். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லிங்க்டின். அந்த டைமில் நீங்கள் ப்ராப்பராக ப்ரெசென்டபுளாக போய் மீட் பண்ணிங்கன்னா ஃபார் பெட்டர். இல்லைன்னா நீங்கள் என்னதான் உங்களுக்கு அறிவு இருந்தாலும் உங்களை அந்த ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணிக்கலன்னா they will think that you are someone who's சும்மா டெக்ஸ்டிங் them. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. And when you are posting content on LinkedIn, make it worth thinking. Don't just make it worth reading through. The deeper content you produce on LinkedIn, the quality audience you will attract. Instagramல you need people need entertainment. LinkedInல people need deep value. So அங்கெல்லாம் உங்களால ஃபேக் பண்ண முடியாது. You need to have great value, you need to have great knowledge to survive on LinkedIn. Got it. And video content எந்த அளவுக்கு perform? Actually LinkedIn is pushing video content. இப்போ புதுசா. Yeah, because they have a separate column for video. Like because the videos are performing in other platforms, LinkedIn also wants to adapt itself. So producing videos is actually working. So I would suggest to start producing videos as well. So நான் ஏன் அதில் பண்ணுறது இல்லைன்னா, நான் அங்கே வந்து இங்கிலீஷில் தான் இங்கே தமிழில் பண்ணுறதுனால அங்கே போடுறது இல்லை. பட் இஃப் ஐ எம் கிரியேட்டிங் இங்கிலீஷ் வீடியோஸ் ஐ வில் ஷுவர்லி ஷேர் வீடியோஸ் ஆல்சோ தேர். ஆல்ரைட். ஸோ லிங்க்டின்ல உங்களோட டர்னிங் பாயிண்ட் இது? அதுதான் ப்ரோ என்னோட ஃபஸ்ட்டு கான்டென்ட் வைரலாக போனது. ஓகே. அண்ட் வந்து இந்த ஹெல் வீக், லைக் ஐ டோல்ட் யூ, அந்த 15 ஒரே நாளில் 15 பண்ணி 1 வீக் பண்ணது. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் கெட்டிங் இன்வைட்ஸ் ஃப்ரம் பாட்காஸ்ட். ஓகே. காலேஜில் இன்வைட் பண்ணி, ஸ்கூலில் இன்வைட் பண்ணி, இதெல்லாம் வந்து ஐ ஹவ் நெவர் இமேஜின்ட் தட் சோஷியல் மீடியா கேன் பிரிங் மீ ஆல் தீஸ் திங்ஸ். வென் ஐ சா ஆல் தீஸ் திங்ஸ் இட் வாஸ் வெரி இட் வாஸ் அ சர்ப்ரைசிங் ஃபேக்ட் ஃபார் மீ தட் ஓகே இதெல்லாம் வந்து நம்ம நடக்கப்பட்ட விஷயங்கள் இது மூலயமா நடக்குது. ஸோ இட் வாஸ் நைஸ். ஓகே. வாட் அபவுட் சேல்ஸ் நேவிகேட்டர் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் சேல்ஸ் நேவிகேட்டர் வந்து இஃப் யூ ஆர் இன்டு B2B business, I would suggest you to have it because the level of ஷார்ட் லிஸ்டிங் இஸ் ஹியூஜ். பயங்கரமாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம், the search numbers இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ யூஸ்ஃபுல். பட் பிராண்ட் பில்ட் பண்ணணும், ஐ நீட் டு பிகம் அ தாட் லீடர், ஐ வுட் நாட் சஜஸ்ட். B2B பிஸ்னஸில் ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் லீடர்ஸ் அப்படின்னா சேல்ஸ் நேவிகேட்டர் இஸ் குட். இட்ஸ் a good tool. நாட் எக்ஸாக்ட்லி மேண்டட்டரி, பட் அது ஒரு லக்ஸரின்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரைட். ஓகே. ஸோ லிங்க்டினை பற்றியும் ஓரளவுக்கு ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் அ ஃபியூ. ஸோ த ஜென்ரல் டாபிக்ஸ், நீங்கள் ஃபாலோ பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் என்ன?
யூ ஆஸ்க், யூ ரிசீவ், யூ ஃபீல் இட். Yeah. நீங்க ஃபாலோ பண்ற மெத்தட் என்ன? Bro, actually I believe in manifestation, but I don't have any specific technique for manifestation. First, I believe in this: ask, believe and receive. ஃபர்ஸ்ட் நீ ஒரு விஷயத்த கேளு, அந்த விஷயம் நீ கேட்டதுக்கப்புறம் இது கண்டிப்பாக எனக்கு தான் அப்படின்னு நான் நம்பணும். நான் நம்பினா என்ன பண்ணுவேன்? நம்பிக்கையான ஆக்ஷன் எடுப்பேன். கரெக்ட். ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் நம்பிக்கையான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. when you take நம்பிக்கையான ஆக்ஷன், receive the probability for you to receive that is much higher. ஓகே. நான் வந்து ஒரு பால் எனக்கு போடுறாங்க, நான் அதை அடிச்சிருவேன் ஆடுறதுக்கும், நான் கன்ஃபார்மாக இதில் 6 அடிப்பேன் வச்சு ஆடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் கன்ஃபார்மாக 6 அடிப்பேன் அடித்தேன்னா 70% சான்ஸ் அது 6 போகிறதுக்கு. கரெக்ட். ஸோ நம்பிக்கை வில் இன்க்ரீஸ் த சான்ஸ் ஃபார் யுவர் சக்ஸஸ். நம்புனா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்களான்னு கேட்டால் எனக்கு தெரில, பட் இட் வில் இன்க்ரீஸ் த ப்ராபபிலிட்டி. ஸோ நம்புங்க. கரெக்ட். ஸோ கேளுங்க, பெருசாக கேளுங்க, பெருசாக நம்புங்க, பெருசாக ரிசீவ் பண்ணுங்க. ஆல்ரைட். தாட்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ் எப்படி கிளியராக செட் பண்ணி ஒரு கரெக்டான தாட் ப்ராசஸ் எப்படி செட் பண்ணி வச்சுக்கணும்? பிகாஸ் நம்ம எதை நினைக்கிறோமோ அதான் இட்ஸ் ஹேப்பனிங் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ அந்த தாட் ப்ராசஸ் எப்படி? இன்டென்ஷனலி திங்க் பாசிட்டிவ், intentionally think big about you, intentionally think good for others. Okay, when you are focusing on good things, you will attract good things. For example, உங்களுக்கு சாக்லேட் தான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவீங்க. சாக்லேட் காஃபி தான் குடிப்பீங்க. எல்லாமே சாக்லேட் ஃப்ளேவராக தான் தேடுவீங்க பிடிக்கும்ன்றதுனால. கண்டிப்பா. ஸோ அந்த சாக்லேட் தான் வந்து உங்களோட ஆட்டிடியூட். இஃப் யூ ஆர் சீயிங் யுவர் செல்ஃப் ஆஸ் அ பாசிட்டிவ் பர்சன், வாட் எவர் யூ டூ, யூ வில் டூ பாசிட்டிவ்லி. ஸோ see yourself as a success, see yourself as a opportunity, see yourself as a positive person. Whatever you do becomes that. ஒரு I don't win because I need to win. I win because I'm a winner. Okay. So I see myself as a winner. That is why I win. Before even it happens. Yeah. நான் வின் பண்ணதுனால நான் வின்னர் ஆகல. I'm a winner. நம்புறோம். That is why I win. Super. So the way you see yourself makes the difference. Got it. Gossips, backbiting, criticizing மட்டும் பண்ணிட்டு இருக்கவங்க, what they actually miss in life? Growth bro. World is so big. அதை பார்க்க மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். People who gossip, இது 2 விதமாக பார்க்கலாம். பட் இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் ப்ரோ. இது 2 விதமாக பார்க்கலாம். People who gossip, people who criticize, their world is so big. People who don't gossip, people who only think about growth, their world is so small. I'll tell you the meaning. நீங்கள் வளர்றீங்கன்னா, நீங்கள் growth-ஐ பற்றி மட்டும் யோசிக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு லெவல் ஆஃப் பீப்புள் கூட கனெக்ட் பண்ணுவீங்க. நீங்கள் பேசி பாருங்களேன், இவங்களுக்கு அவங்கள தெரியும், அவங்களுக்கு இவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். என்னடா வேர்ல்டு ரொம்ப சின்னதாக இருக்கேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா பாசிட்டிவாக யோசிக்கிறவங்க ஒரு 10% தான். ஈஸியாக 10%ல போனீங்கன்னா எல்லாருமே கனெக்டடாக இருப்பாங்க. வேர்ல்டு ரொம்ப சின்னதாக தெரியும் உங்களுக்கு. பீப்புளை சுற்றி வேர்ல்டு சின்னதாக தெரியும், ஆனால் அவங்க மைண்ட் வைஸ் வேர்ல்டு ரொம்ப பெருசாக தெரியும். கரெக்ட். The top 20% of people இருக்காங்கல்ல, they see the world so big, but the world is small for them because they are top 20%. கீழே இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து வேர்ல்டு ரொம்ப ஸ்மாலாக தெரியும், அவங்க மைண்டில் ரொம்ப ஸ்மாலாக தெரியும். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைன்னுவாங்க, இது பண்ணால் வேலை செய்யலைன்னுவாங்க, அது பண்ணால் நடக்கலைன்னுவாங்க, எங்கள் அப்பா திட்டுறாருன்னுவாங்க, எங்கள் அம்மா ஒத்துக்கலைன்னுவாங்க. ஆனால் பாருங்க, அவ்வளோ பேர் இருப்பாங்க. Because the 80%. Correct. Their world is big because their world is small. True. Their world is small
பிகாஸ் தேர் வேர்ல்ட் இஸ் பிக். தி வேர்ல்ட் இஸ் பிக். இது பயங்கரமா Deep, புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. ஸோ ஹவு டு அட்ராக்ட் ரைட் திங்ஸ் இன் லைஃப்? Focus on right things, bro. Focus on right things. Take right actions. Even though the right things did not happen to you, understand it will come. So cause and effect in one irukku. Cause and effect theory. Yeah, so you do something, you get some result. What happened? You will complain. Other option is you can take one more action until you make it right. Just keep taking. So if you do something and you get a unexpected output, do one more action to get the right output. You again get an unexpected. Do one more action to make what you expected. You have an opportunity to take action at every step that is coming towards you. So take action until you get the right response or right result that you want. நம்ம கண்ட்ரோலில் இருக்குல்ல, உங்களால் எத்தனை ஆக்ஷன் வேணால் எடுக்க முடியும்ல, அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களால் அத்தனை வாட்டி கம்ப்ளைண்டும் பண்ண முடியும். கண்டிப்பாக. உங்களால் அத்தனை வாட்டி ஆக்ஷனும் எடுக்க முடியும். நீங்கள் அத்தனை வாட்டி ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடும். அத்தனை வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா தலைவலி தான் வரும். சாய்ஸஸ் யோர்ஸ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நம்ம ஆக்ஷன் எடுத்துகிட்டு ரிசல்ட் வர வச்சிடலாம், அவ்வளோதான். கரெக்ட். ஸோ எப்பவுமே ரீல்ஸு, கம்ப்யூட்ரு, லேப்டாப்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஜிட்டல்லையே இருக்கீங்க. ஸோ மென்டல் ஹெல்த் and physical fitness. So physical fitness we have seen right now. Mental health. Bro, I am so happy, bro. எனக்கு வந்து like I'm digitally active, meaning I don't consume a lot. I consume from the right people. I don't consume any negative things or any shitty things online. Mostly I consume from the right people. I learn from my mentors. அதுக்காக தான் நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன். which means நான் growthக்காக யூஸ் பண்ணுறேன். which means I'm happy. இந்த ப்ரோ இன்னொரு விஷயம், I don't believe in this drama. I don't believe in this drama. I don't believe in this all kind of this mental things. I don't believe, bro. I believe I'm happy, I'm sad. அவ்வளவுதான். I'm stressed, I am relieved. ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நான் ஏதோ ஒன்று பண்ணலை, நான் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணலை, நான் பண்ணனா ரிலீவ் ஆகிடுவேன். அவ்வளோதான். கரெக்ட். நான் வந்து இந்த ட்ராமான்ற ஒரு விஷயத்துக்கு நான் ஸ்ட்ரென்த்தே கொடுக்க மாட்டேன். நான் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்தால் தானே எனக்கு அது ட்ராமா. ஐ டோன்ட் ஃபீல் எனி ட்ராமா. பீப்புள் டாக் அபவுட் ட்ராமா, பட் ஈவன் தோ ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ரியல். Even if it is real, I don't want to make it real in my life. அதுக்கு பவரே கொடுக்க வேணாங்கறீங்க about it. Okay. Be it true, but you are not true in my life. என் லைஃப்ல தானே என் கண்ட்ரோல் எடுக்க முடியும். உங்களுக்கு அது நியாயமா பட்டுச்சுன்னா உங்களுக்கு அது நியாயம். எனக்கு அது நியாயமா படல, அந்த கான்செப்டே நான் சப்ஸ்கிரைப் பண்ணல. I am happy or I'm sad. I know what to do when I'm sad. So mostly I'm happy. My mental health is taken care. I am physically very active. I walk, I go to gym, I work out extremely. I get tired, I come back to office, I work, I build something every day. So I'm happy. So nice. You have come to the end of the session. So some rapid fire. Yeah. Driving force. 4 billion people in the world. All right. யாரால ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூட உங்க டேயை ஸ்விட்ச் பண்ணிக்கணும், லைஃப்ஸை ஸ்விட்ச் பண்ணிக்கணும்னா? ஸ்விட்ச் பண்ணணும்னா கேரி வி. ஓகே. As a famous person, as an influencer, உங்களுக்கு நடந்த weirdest thing? வியர்டஸ்ட் திங்கா என்னவா இருக்கும்? வியர்டஸ்ட் திங்கு மாதிரி நான் அதுவும் மைண்ட்ல வரல ப்ரோ. எனக்கு வியர்டஸ்டா நான் எதுவுமே யோசிக்கல. ஸோ சம்திங் அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது கூட சொல்லலாம். அன்எக்ஸ்பெக்டட்னா லைக் என்ன சொல்றது, நம்ம யாருன்னே உங்களுக்கு தெரியாது, நம்மளை நினைச்சு ஏதாச்சும் இமேஜின் பண்ணிக்கிட்டு நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி அன்எக்ஸ்பெக்டட். பிகாஸ் வாட் யூ see in social media is a different person. Okay. But actually I'm a very serious, focused, I'm a boring guy, bro. Okay. You might see an interesting person on social media. The content is interesting. My mind is very interesting, but my life is very boring. Okay. ஸோ நீங்கள் பார்க்குறது என் கூட இருக்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும். எப்படி சோஷியல் மீடியாலே நம்மளை பார்த்து இப்படிலாம் இமேஜின் பண்ணுறாங்க அப்படின்னு தோணும். பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ் உங்களுக்கு கிடைச்சதுலையே லைஃப்பில்?
if you wait for the right time to start, you are not an entrepreneur. Start now and figure out later. 3 books you would suggest. 3 books I would suggest is first, my first book, Richest Man in the Babylon. Second, Can't Hurt Me, which made me think extreme about my actions. And 10x by Grant Cardone, which made me think big, so that I understood there is no limitations in whatever you can achieve in life. So I always want my people to believe this through me. And இது ஒரு புக்கா கொடுத்தனா நான் இதுதான் கொடுப்பேன். Nice. So any one untold thing about you, it may be anything which is untold. Untold. ஆமா. எதை சொல்லலாம்? வாட் இஸ் அன்டோல்ட் ப்ரோ? நான் ஐ எம், அதாவது என்ன சொல்றது, இப்போ நான் ரொம்ப ஓப்பன், ஐ எம் ஓப்பன் புக். நடந்துருச்சுன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே நான் சொல்லிடுவேன். ஸோ அன்டோல்டுன்னு எதை சொல்றதுன்னு எனக்கு தெரில. மை ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் இஸ் அன்டோல்டு. பட் அது அடுத்த கொஸ்டின் அதான். இல்ல உங்க நீங்க சொல்லியிருந்தீங்க ரீல் ஸ்டார்ட்ல என்னோடதெல்லாம் பாருங்க, யூல் ஹேவ் த கரேஜ் டு மேக் ரீல்ஸ் அப்படின்னீங்க. ஸோ ஐ வென்ட் டவுன். நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், டான்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருந்தீங்க. இந்த கொஸ்டின் வந்து என்னோட கேமராமேன் ஸ்பெஷலா கேட்க சொன்னாரு, எத்தனை லவ் ப்ரொபோசல்ஸ் வந்துச்சு அந்த டைம்? எந்த டைம்ல ப்ரோ? ப்ரோ இருங்க, இது ராபிட் ஃபயர் மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லென்த்தா போகும்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, ஆக்சுவலி ஐ எம் a very very loyal person. ஸோ அந்த டைம்ல வந்து ஐ வாஸ் கமிட்டட், மீனிங் நான் ஐ டோன்ட் டாக் டு மச் பீப்புள் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அதனால ஐ மீன் பீப்புள் கனெக்ட், பீப்புள் டாக். ஐ யூஸ் டு டாக். ஐ யூஸ் டு டூ லாட் ஆஃப் காஃபி மீட்டிங். இல்ல நான் கேட்ட நம்பர் ஒன்றும் கரெக்டா வரல. இட்ஸ் நாட் அ ப்ரொபோசல், பட் மேபி லாட் ஆஃப் மீட்டிங்ஸ் இருந்திருக்கு. அவ இப்பவும் வந்துட்டு இருக்கு. இல்ல இப்ப இல்ல. ஓகே, வந்து ஃபோக்கஸ்டா இருக்கோம். ஓகே ஓகே. அப்படியே இந்த சைட் யுவர் லவ் ஆஃப் யுவர் லைஃப், கோட் மீடியா, அதோட டர்ன் ஓவர் என்ன, இஃப் யூ ஆர் வில்லிங் டு சே? we will be making ஒரு 1 yearல we made around 2.5 to 3 crores in just 1 year. Awesome. And next அடுத்த இயர்ல வந்து we are looking out for like ஒரு 3 million turnover is what I'm working on. Awesome. So your biggest strength and your biggest weakness? Biggest strength is my mind. Biggest weakness. தேடி முடிச்சிருப்பீங்களா இருக்கு, இது வீக்கா இருக்கு, இதை முடி. பிக்கஸ்ட் வீக்னஸ் வந்து என்னன்னா, எனக்கு என்ன வராதுன்னு எனக்கு தெரியாது ப்ரோ. ஓகே, அதுவே எனக்கு ஸ்ட்ரென்த்தா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன வராதுன்னு எனக்கு தெரியாது, அதனால எனக்கு வரணும்னு நினைச்சு இதை பண்ணிடுவேன். ஆக்சுவலி நல்லா பண்ணிடுவேன். ஓகே, என்கிட்ட என்ன ஒரு விஷயம்னா, I don't enter something easily, but if I enter, I'll make sure that I'm there. I'm getting it. So that's what my way of working. All right. So உங்களோட லைஃபுக்கு ஃபைனல் லெகசி பிளான்? I don't know if it's going to be legacy or whatever it is. It can be called like that. But I am not a person who want lot of money for my living. Okay, நான் ரொம்ப வெரி போரிங் லைஃப் ப்ரோ. ஆஃபீஸில் இருப்பேன், ஜிம்மில் இருப்பேன், வீட்டுக்கு போயிடுவேன். This is my life, which means I don't buy big things. I don't spend on extreme luxury stuffs and all those things. But I want to make a lot of money. A reason, I just want to see what it takes. Number one, if I know how to do it, I will teach 100 people and I will make it to the world. So நான் ஏன் வந்து இந்த டிரைவ்னு சொன்னல, இந்த 4 billion lives ஏன் என்ன டிரைவ் பண்ணுதுன்னா, I just want to see the journey. இங்கே நான் எப்படி போய் சேர போகிறேன்னு எனக்கு ஒரு மாதிரி
தெரில ப்ரோ எனக்கு. ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ எம் கோனா ரீச் இட். தட் இஸ் வாட் இஸ் டிரைவிங் மீ. ஐ வாண்ட் டு ஃபிகர் அவுட் தட் வே. ஸோ அதை பண்ணிட்டேன்னா I'll be happy. அந்த ஜேர்னியில் எனக்கு என்ன நடந்தாலும் ஹாப்பி தான். happy. If that you can call it a legacy or you can call it impact, whatever it is, I am just walking towards that. Awesome. So பாட்காஸ்ட் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். I hope I've covered everything. I enjoyed. I hope the audience also enjoyed. All right. So thanks, Kenneth. Thanks for the time. Lot of values taken. Thank you. Thank you so much, bro. Yep. Thanks for having me. Thank you.